சீக்கிரமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேனே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில உங்க சமூகத்துல வரும்படியான கிருபையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு வாரமும் இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அண்ணனையும் நீங்க பலப்படுத்துங்க சுவாமி, அவங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்க கவனிக்க போற இந்த கிளாஸ்லயும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ற காரியங்கள் எங்க வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் நாங்க பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்களை எடுத்து நடத்துங்க சுவாமி. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு இந்த கிளாஸை கவனிக்க கர்த்தாவே கிருபை செய்யும். பலப்படுத்தும். வர வேண்டியவர்கள் தடையில்லாமல் வந்து சேர உதவி செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோட்ஸ் நான் போட்டு விட்டுருக்கேன். விடுபட்ட எல்லா நோட்ஸும் போட்டு விட்டுருக்கேன். அதை சேவ் பண்ணிக்கிங்க அல்லது அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. இது பரீட்சைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு வாழ்நாள் முழுசுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். நாம் சமூகவியலை கற்று வருகிறோம். சமூகவியல், சோசியாலஜி, அதுல கடைசியாக சமூக சமத்துவமின்மை, சமூகத்துல சமத்துவம் இல்லாத நிலையை பற்றி நாம் அதை ஆரம்பித்தோம். ஒரு குறிப்பு மட்டும் நாம் பார்த்திருக்கிறோம். கற்றோர், படிச்சவங்க, படிக்காதவங்க. கற்றோர் கல்வியில ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிலைமை, சமத்துவம் இல்லாத நிலைமை. கல்வியில எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. ஒருத்தர் ரொம்ப படிச்சிருக்காங்க, ஒருத்தர் குறைவா படிச்சிருக்காங்க, ஒருத்தர் படிக்கல. அதை பற்றி நாம் பார்த்தோம். இரண்டாவதா, பணக்கார ஏழை அப்படின்ற ஒரு சமத்துவம் இல்லாத தன்மை. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே பொருளாதார நிலையில இருக்க முடியாது. ஒரே வீட்டுல ஒரே மாதிரி வளர்ந்து ஒரே மாதிரி படிக்க வச்சு ஒரே மாதிரி சொத்து பிரிச்சு கொடுத்தா கூட, ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, ரெண்டு அண்ணன் தம்பி. ரிலையன்ஸ் குரூப்ல திருபாய் அம்பானி தான் அதனுடைய ஸ்தாபகர். அவருக்கு ரெண்டு பையன், ஒருத்தன் முகேஷ் அம்பானி, இன்னொருத்தன் அனில் அம்பானி. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் படிக்க வச்சாங்க, ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க, ஒரே மாதிரி தான் பங்கு பாகம் பிரித்து கொடுத்தார்கள், சொத்தெல்லாம், கம்பெனி எல்லாம். ஆனா முகேஷ் அம்பானி மேலும் மேலும் பணக்காரன் ஆயிட்டான். அனில் அம்பானி இருக்கிற கம்பெனியையும் இழந்து, சொத்தை இழந்து, கடன்பட்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை. முகேஷ் அம்பானி தான் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து ஜெயிலுக்கு போகாதபடி தடுத்து காப்பாத்தினது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரே மாதிரி சொத்து கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் சமமாக இருப்பதில்லை. அவர்களுக்குள்ளே சமமில்லாத நிலைமை வந்து விடுகிறது. இதுதான் யதார்த்தம். சமூகத்தில் அப்படிதான். பணக்காரர்கள் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கம் இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கிறார்கள். நடுத்தர வர்க்கத்திலே லோ மிடில் கிளாஸ், ஹை மிடில் கிளாஸ் அப்படி இருக்கிறாங்க. அதனால பணக்காரங்களே எடுத்துக்கிட்டா ட்ரில்லியனர், பில்லியனர், மில்லியனர் அப்படி இருக்காங்க. அதனால பல சமத்துவம் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சமத்துவம், சோசியலிசம் ரஷ்யால முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவங்க ரொம்ப வருஷம் முயற்சி, 70 வருஷம் கிட்டத்தட்ட முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்களால முடியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி எவ்வளவு என்ன தேவையோ அதுதான். எவ்வளவு வீடு, அதாவது வேலைக்கேற்ற சம்பளம் கிடையாது, தேவைக்கேற்ற சம்பளம். எல்லாம் பொது சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. சோவியத் பழைய கம்யூனிஸ்ட் ரஷ்யா அப்படிதான் இருந்துச்சு. எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம், யாரு தனிப்பட்ட நபருக்கு கிடையாது.
எல்லாருக்கும் அரசாங்க வேலை, திறமைக்கு ஏத்த மாதிரி. வேலைக்கேத்த சம்பளம் கிடையாது, திறமைக்கேத்த சம்பளம் கிடையாது, தேவைக்கேத்த சம்பளம். மேனேஜர் வீட்டுல 2 பேர் தான் சொன்னா சின்ன வீடு, பியூன் வீட்டுல 5 பேர்னு சொன்னா பெரிய வீடு. மேனேஜர் வீட்டுல 2 பேர் தான் கொஞ்சம் சம்பளம், பியூனுக்கு வீட்டுல நிறைய பேர் நிறைய சம்பளம். தேவைக்கேத்த வேலை, எல்லாரும் சமம். தேவைக்கேத்த சம்பளம், திறமைக்கேத்த வேலை, எல்லா சொத்தும் பொது. அப்படி ஒரு 70 வருஷம் ரஷ்யாவை நடத்தி பார்த்தாங்க. அது தோல்வி அடைஞ்சதுனால அப்புறம் ரஷ்யாவை 15 பிரிவா 15 நாடா உடைஞ்சு போச்சு சோவியத் ரஷ்யா. அதுல ஒண்ணுதான் உக்ரைன். இப்ப உக்ரைன் கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. தனியார் சொத்து உண்டு, வேலைக்கேற்ற சம்பளம் தான். சீனாவும் அப்படிதான். சீனா அரசியல் கம்யூனிசம் இருக்கிறதே தவிர அங்க சொத்துக்கள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. திறமை இருந்தா சம்பாதிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் சீனா முன்னேறியது. அதுவரை சீனா இந்தியாவை விட மோசமாக இருந்தது. அதனால சமத்துவம் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதுதான் யதார்த்தம். இந்த பூமியில அதான் யதார்த்தம், அதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி அதான். ஆனா இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது, பைபிள்லயும் அது வேதம் சொல்லுது. யாக்கோபினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சபையில பணக்காரனும் ஏழையும் வரும்போது என்ன நடக்குது, என்ன நடக்க கூடாது அப்படின்னு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சொல்லுது. இரண்டாவது வசனத்துல இருந்து படிக்கிறேன். ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடியண்டியில உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்ப 9ஆம் வசனம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறுகிறவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். சபையில என்ன நடந்தது? பணக்காரனுக்கு நல்ல இடம், ஏழை தரையில உட்காரணும், பணக்காரன் நாற்காலியில உட்காரணும். பட்சபாதம் இருந்தது சபையில. அதை கண்டிச்சு யாக்கோபு எழுதுறான். சபையில ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான். சபையில ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான். வேலை ஒரு ஏழை வரான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு படிப்படியா ஒரு 10 வருஷத்துல பணக்காரன் ஆக்கிடுறாரு, அல்லது அடுத்த தலைமுறையில அவன் பணக்காரன் ஆயிடுறான். ஆனா புதுசா வந்துகிட்டே இருப்பாங்களே ஏழைகள், புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க. ஏழைகளுக்கு சரியான மரியாதை கிடையாது, பணக்காரங்களுக்கு மரியாதை. ஒரு பட்சபாதம் கூடாது என்று யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். அதனால ஏழைகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, பணக்காரங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா பட்சபாதம் காட்டக்கூடாது. பணக்காரனுக்கு என்று உலகம் பணக்காரனை மதிக்கும், அது வேற விஷயம். அதுக்கான பணக்காரனை நம்ம வெறுத்துடக்கூடாது. கம்யூனிசம், தீவிர கம்யூனிசம் பணக்காரனை வெறுக்கும். புஷ்வா அப்படின்னுவாங்க. முதலாளி புஷ்வான்னா முதலாளினாலே கெட்டவன் தான் கம்யூனிஸ்ட் கொள்கை, தீவிர கம்யூனிஸ்ட் கொள்கை. அப்படி இல்லை, பணக்காரனாலே கெட்டவன்.
பணக்காரன் குறை உண்டு, அதை எழுதுது. அதையும் யாக்கோபு சொல்கிறார் 6ஆம் வசனத்துல, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். அதனால ஏழைக்கும் மரியாதை கொடுக்கணும், பணக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணும். ரெண்டுமே பணக்காரனா அவன் கெட்டவன், அதனால அவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னு அப்படியும் விட்டுறக்கூடாது. ஏழையா அவன் புத்திக்கு அவன் ஏழையா இருக்கிறான் அப்படின்னு அவனை அவமரியாதையும் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், ரெண்டு பேரையும் சமமா நடத்தணும். பொருளாதாரத்துல ரெண்டு பேரும் சமம் இல்லை, ஆனா நாம் ரெண்டு பேரையும் சமமாய் நடத்த வேண்டும். அதுதான் சமமாய் மதிக்க வேண்டும். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. சமூகத்திலும் அப்படிதான் நடக்க வேண்டும். ஆனா சமூகத்துல பணக்காரனுக்கு அதிக மரியாதை இருக்கு, ஏழைக்கு மரியாதை குறைவா இருக்கு. சமூகத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அதனால அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு சமூகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் முதலாளி தொழிலாளி என்கிற ஏற்றத்தாழ்வு. நான் சொன்ன பூஷ்வா முதலாளித்துவம், முதலாளி அப்படின்னாலே இப்ப கார்பரேட் கம்பெனினாலே, கார்பரேட் கம்பெனியில பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அவர் ரொம்ப தந்திரமா காரியங்களை செய்யறான். ஏன் இந்தியா போன்ற நாடுகள்ல அவன் கம்பெனி நடத்துறான்? இங்க சம்பளம் குறைவா கொடுத்தா போதும். அவனை விடிய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூட வேலை வாங்கலாம். அவன் வீட்டுக்கு போன பிறகு கூட, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு ராத்திரி 10 மணிக்கு கூட வேலை வாங்குறாங்க. விடிய விடிய அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. கார்பரேட் ரொம்ப தந்திரமா இருக்கிறது உண்மைதான். மேற்கத்திய நாடுகள்ல சம்பளம் அதிகம், 8 மணி நேரம் தான் வேலை செய்வான், 5 நாள் தான் வேலை செய்வான். இவனை 7 நாள் கூட வேலை வாங்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு 7 நாள் கூட வேலை வாங்கலாம், 24 மணி நேரம் கூட வேலை வாங்கலாம் அவசரத்துக்கு. அதனாலதான் இந்த மாதிரி இந்தியா மாதிரி 3ஆம் உலக நாடுகளுக்கு அவர்கள் வருகிறார். இது ஒரு கார்பரேட்ல மைனஸ் நிறைய இருக்கு. ஆனா பிளஸ் இருக்கு. தொழிலாளர் உரிமையிலே அதே மாதிரிதான். அது அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா வேலை நடக்காது. அளவுக்கு மிஞ்சி எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக்கு, எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் தொழிலாளர் உரிமை, கடமையை செய்யாம உரிமையை கேட்கறது. ரெண்டுமே இருக்கணும். உரிமையே இருக்கணும், கடமையே இருக்கணும். ரெண்டுமே சமமா இருக்கணும். இந்த தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எப்பவுமே ஒரு கோல்டு வார், ஒரு பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. தொழிலாளிகள் உரிமை போதாது, உரிமை வேண்டும் கேட்கறாங்க. முதலாளிகள் நீ வேலை செய்யறது போதாது, இன்னும் வேலை செய், இன்னும் வேலை செய் என்று சொல்கிறார்கள். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டென்ஷன் எப்பவுமே இருக்கு. ஆனா நிச்சயமாய் எல்லாரும் முதலாளி ஆகிட முடியாது, எல்லாரும் தொழிலாளியாகவும் இருக்க முடியாது. உலகத்துல எல்லாரும் முதலாளி ஆகிட முடியாது. ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு கூட இருக்கிறான், சுய வேலை வாய்ப்பு, நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன், அப்படி இருக்காங்க. அது கூட எல்லாருக்கும் எல்லாரும் அதுல வெற்றி பெறுவதில்லை. பலர் அந்த வேலை செய்வதில் தான் வெற்றி பெறுகிறார்கள். சிலர் தான் சொந்தமாக ஒரு தொழிலை செய்வதிலே வெற்றி பெறுகிறார்கள். அதனால அதையும் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த உலகம் அதே மாதிரிதான். பணக்காரன் ஏழை மாதிரிதான் முதலாளி தொழிலாளி. எல்லா தொழிலாளியும் ஏழை கிடையாது.
நிறைய சம்பளம் வாங்குற தொழிலாளிகள்லாம் இருக்காங்க. அதாவது தொழிலாளின்னு நான் சொல்றது எம்ப்ளாயிஸ், பணியாளர். அவங்க சுந்தர் பிச்சை இருக்கிறாரு. அவர் கூகுள் கம்பெனியுடைய உரிமையாளர் கிடையாது. அதுல வேலை செய்யறாரு. வேணா ஒருவேளை ஷேர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. சுந்தர் பிச்சை அவர் ஒரு பணியாளர் தான், ஒரு வேலை செய்யறவர் தான், முதலாளி கிடையாது. ஆனா அவர் ஏழை கிடையாது, பணக்காரர். அந்த மாதிரி தான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யறவங்க தான், பணியாளர் தான். ஆனா அவங்க ஏழை கிடையாது. முதலாளிகள்ல ஏழை முதலாளிகளும் இருக்காங்க. ஒரு சின்ன கடை வச்சிருக்கான் ஒருத்தன், ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கான், அவன் முதலாளி தான். ஆனா அவன் ஏழை. ஒரு தெருவுல ஒரு காய்கறி வண்டி ஒருத்தன் வச்சிருக்கிறான், சைக்கிள்ல போய் காய்கறி விற்கிறான் ஒருத்தன், அவன் முதலாளி தான். ஆனா அவன் ஏழை முதலாளி. சுந்தர் பிச்சை மாதிரி ஆளுங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற பணக்கார தொழிலாளி. ஆக தொழிலாளினாலே ஏழையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, முதலாளி பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இது இங்கே ஒரு சமத்துவமின்மை இருக்கு. முதலாளி தொழிலாளின்னு ஒரு சமத்துவமின்மை இருக்கு, சமூகத்துல இருக்கு. நான் எவன்கிட்டயும் கை கட்டி வேலை பார்க்கல, எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, நானே ராஜா நானே மந்திரி. அந்த ஒரு வசதி, அந்த பெருமிதம் அதுல இருக்கு, அந்த சந்தோஷம் இருக்கு. இதுல எவ்வளவு கோடி சம்பளம் வாங்கினாலும், எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் பதில் சொல்லணும், கை கட்டி நிக்கணும். ஆனா ரிஸ்க் இல்ல, முதலாளிக்கு ரிஸ்க் அதிகம். ஒண்ணு இல்லாம கூட போயிடுவாங்க. விஜய் மல்லையா போன மாதிரி நாட்டை விட்டே ஓடி இன்னொரு நாட்டுல போய் ஒளிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. பெரிய முதலாளி விஜய் மல்லையா, கம்பெனி, மதுபான கம்பெனி எல்லாம் வச்சிருந்தவன், பெரிய பில்லியனர். கடைசியில நாட்டை விட்டே ஓடிட்டான் இல்லையா? அதனால அவனை அவன் வெற்றி பெறவில்லை. ரிஸ்க் இருக்கு, தொழில ரிஸ்க் இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போனதை பார்க்கிறோம். ஆனா வேலை செய்யற இடத்துல அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை. ஆனா முதலாளி தொழிலாளி என்கிற அந்த ஒரு இது இருக்கு. பணக்காரன் ஏழை வேற, முதலாளி தொழிலாளி வேற. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாரு, அவர் தொழிலாளி தான். ஒருத்தன் சாலை ஓரத்துல காய்கறி கடை வச்சிருக்கிறான், அவன் முதலாளி. ஆனா யார் பணக்காரன் பார்த்தா பேங்க் மேனேஜர் தான் பணக்காரன். அவன் முதலாளி தான். தெருவுல காய்கறி கடை வச்சிருக்கிறவன் முதலாளி தான், ஆனா ஏழை. பணக்காரன் ஏழைன்றது வேற, முதலாளி தொழிலாளின்றது வேற. அந்த வித்தியாசங்கள் உண்டு. ஒரு சின்ன கடை இருக்கு, அதுல ஒருத்தன் வேலை செய்யறான். அப்ப அந்த சின்ன கடை முதலாளி ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கிறார். ஒரு சின்ன டீ கடை இருக்கு, இந்த உரிமையாளர் முதலாளி தான். அதுல ஒரு 2 பேர் வேலை செய்யறாங்க, 2 பேருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறார் இல்லையா? அதனால சிறு முதலாளி பெரு முதலாளி எல்லாம் இருக்கிறாங்க. வேத புஸ்தகம் 2 பேருக்குமே தனித்தனியாக 2 பேருமே அது பார்க்கிறது, 2 பேருக்கும் அறிவுரை சொல்கிறார். கொலோசையர்ல 3ஆம் அதிகாரம் 22 இருந்து நம்ம படிக்கிறோம். வேத புஸ்தகம் தீவிர கம்யூனிசம் மாதிரி முதலாளியே கூடாது அப்படின்னு சொல்லல. முதலாளி தொழிலாளி இருக்கலாம், ஆனா அவங்க உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கொலோசையர் 3:22, வேலைக்காரரே தொழிலாளிகளே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அந்த மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற
பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. எஜமான்களே, கொலோசியர் 4:1, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரெண்டு தரப்புக்குமே அறிவுரை சொல்லுது வேதம். நீங்க முதலாளிக்கு, தொழிலாளிகளே முதலாளிக்கு எல்லாத்திலையும் கீழ்ப்படியுங்க. உங்க முதலாளியை பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு நினைங்க. கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. முதலாளி பார்க்கும்போது ஒரு விதமாகவும் பார்க்காத மாதிரி போது ஒரு விதமாக வேலை செய்யாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்றீங்க. 23ஆம் வசனம் சொல்றது, கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். நீங்க வேலை செய்யறது உங்க முதலாளிக்கு மட்டும் வேலை செய்யல, நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்றீங்க. இது ஒரு பெரிய புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. மனுஷனுக்கு தான் நான் வேலை செய்யறேன் இல்ல, முதலாளிக்கு, அதிகாரிக்கு கீழ்ப்படிஞ்சு கபடமில்லாத இருதயத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அது கர்த்தருக்கு செய்யற வேலை. கர்த்தர் அதுக்கு பலன் கொடுப்பார். முதலாளி போதிய அளவு சம்பளம் கொடுக்காம இருக்கலாம், போனஸ் கொடுக்காம இருக்கலாம், கர்த்தர் பலன் கொடுப்பார். அப்புறம் எதையும் மனுஷனுக்காக செய்யாதீங்க, கம்பெனிக்காக முதலாளிக்காக இல்ல, கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தருக்காக வேலை செய்யறேன். அநியாயம் செய்யக்கூடாது. வேலையை செய்யும் போது அநியாயம் செய்யக்கூடாது. முதலாளிக்கு, கம்பெனிக்கு உண்மையா இருக்கணும், நியாயமா செய்யணும். அந்த ஒரு எச்சரிக்கையும் வேதம் சொல்லுகிறது. முதலாளிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தான் முதலாளி, என்ன எவனும் கேட்க முடியாதுன்னு நினைக்காத. உனக்கு மேல ஒரு முதலாளி இருக்கிறார் பரலோகத்துல. உனக்கு மேல பரலோகத்துல ஒரு முதலாளி இருக்கிறார், ஜாக்கிரதை. அதனால உன்கிட்ட வேலை செய்கிறவர்களுக்கு நீதி செய், செவையானதை செய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால வேத புஸ்தகமும் முதலாளி, எஜமான்கள், வேலைக்காரர் என்று பிரித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இருக்கதான் செய்வாங்க முதலாளி, தொழிலாளி என்று. கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ, என்னால முதலாளி ஆக முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். முதலாளி கஷ்டப்பட்டு போன முதலாளிகளும் உண்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட தொழிலாளிகளும் உண்டு. நம்ம முதலாளியா தொழிலாளியான்றது பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா இல்லையான்றதுதான் பிரச்சனை. அதனால ரெண்டு தரப்பையும் நம்ம மதிக்கணும், நேசிக்கணும். அது இந்த சமமில்லாத நிலைமை சமூகத்துல இருக்கதான் செய்யும், கடைசி வரை இருக்கதான் செய்யும். அதே போல சமூக மாற்றத்தை குறித்து அடுத்து நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் சமத்துவம் இல்லாத நிலையை பத்தி பார்த்தோம். சமூகத்துல மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது அதை பார்க்க போறோம். சமூக மாற்றம் இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்காது. சமூக மாற்றம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில், ரஷ்யாவிலலாம் மன்னர் ஆட்சியே இல்லை, மன்னர் ஆட்சி ஒளிந்து விட்டது. ஹைதராபாத்ல ஒரு ராஜா இருந்தாரு, காஷ்மீர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு ராஜா இருந்தாரு, ஹைதராபாத்ல ஒரு ராஜா இருந்தாரு, ராமநாதபுரத்துல ஒரு ராஜா இருந்தாரு, புதுக்கோட்டையில ஒரு ராஜா இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய ராஜாக்கள், 500 ராஜாக்கள் இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது 500க்கு மேற்பட்ட ராஜாக்கள் இருந்தார்கள் இந்தியாவுக்குள்ள. எல்லா மன்னர்களையும் கட்டாய ஓய்வு கொடுத்து, அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்து அவங்களை அனுப்பிட்டாங்க அரசாங்கம். மன்னர் ஆட்சி ஒளிந்து விட்டது இந்தியாவில். ரஷ்யாவில் ஜார் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவரை கொலை பண்ணி மன்னர் ஆட்சியே கவுத்துட்டாங்க கம்யூனிஸ்டுகள். ரஷ்யா மாதிரி, இந்தியா மாதிரி நாடுகள்ல மன்னர் ஆட்சி ஒளிஞ்சு போச்சு.
ஆனா இங்கிலாந்துல ஜப்பான்ல இன்னைக்கு மன்னர் ஆட்சி இருக்கு. இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும் மாற்றம் வந்து விட்டது. மன்னர் ஆட்சியை ஒழித்து விட்டு மன்னர் இல்லாத ஒரு மாற்றம். ஆனா இங்கிலாந்துலயும் ஜப்பான்லயும் மன்னர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜா இருக்கிறாரு, இளவரசர் இருக்காரு, இளவரசி இருக்காங்க. மக்கள் மதிக்கிறாங்க, மக்கள் அவங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப சார்லஸ் தான் மன்னரா இருக்கிறார். அவர் மேல நிறைய சர்ச்சைகள் உண்டு. ஆனாலும் பார்த்தா மக்கள் இன்னைக்கும் அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுது, மக்கள் மதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. இந்த இளவரசர்கள் இளவரசிகளா மக்கள் மரியாதை கொடுக்கறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனா அவங்க ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஜனநாயகத்தை கொண்டாந்துட்டாங்க, நேரடியா அவங்க ஆள்றது இல்லை. ஜப்பான்லயும் அப்படிதான். ஜப்பான்ல தான் மன்னர் குடும்பத்தை ஒரு தேவதூத மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஜப்பான்லயும் இங்கிலாந்துலயும் என்ன பண்றாங்க, ஒரு ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க நேரடியா ஆட்சி பண்றது இல்லை. பிரதமரை மக்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம், பிரதமர் தான் ஆட்சி பண்ணுவார். அதனால இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள்ல மாற்றம் வேற மாதிரி மாற்றம். மன்னர்களே ஒழித்து விட்டார்கள். ஆனால் இங்கிலாந்து ஜப்பான் போன்ற இடங்கள்ல இன்னும் மன்னர்கள் அப்படியே இருக்கிறாங்க. அவனுக்கு அப்புறம் அவன் மகன், அவனுக்கு அப்புறம் அவன் மகன், மன்னர் ஆட்சி இருக்கு. அப்போ வந்து இடத்துக்கு இடம் மாற்றங்கள் வித்தியாசப்படுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:1 8ஆம் அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா 2 இடத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 8:1 அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேம்ல துன்பம். அப்போஸ்தலர் 8:1 அதே காரியத்தை அதே அதிகாரத்துல 8:8 அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணம்? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம். 5ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய், ஒரே நேரத்துல எருசலேம்ல துன்பம், சமாரியாவில சந்தோஷம். இப்ப இடத்துக்கு இடம் மாற்றங்கள் வித்தியாசப்படுகிறது. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது. பட்டணங்கள் விரிந்து கொண்டே போகிறது, கிராமங்கள் சுருங்கி கொண்டே போகிறது. கிராமங்கள்ல வரக்கூடிய மாற்றம் வேற, பட்டணத்துல வரக்கூடிய மாற்றம் வேற. அதனால ஒரு மாற்றம், சமூகத்துல வரக்கூடிய மாற்றம் அது இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது. அதே போல சில மாற்றங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. திட்டமிட்டு சில சமூக மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதுவும் சாத்தியம்தான். உதாரணத்துக்கு ரஷ்யாவுல நிறைய நாடோடி இனங்கள் இருந்தன. 1930 வாக்கில தான் ரஷ்யாவுல புரட்சி வந்தது, மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. நிறைய நாடோடிகள் நம்ம ஊர்ல இருக்காங்களே, குருவிக்காரங்க, நரிக்குறவர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அந்த மாதிரி நிறைய நாடோடிகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இடமா மாறிக்கிட்டு இருப்பாங்க. நாடோடிகள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் வலுக்கட்டாயமா பிடிச்சு அவங்களெல்லாம் படிக்க வச்சு, அவங்க பிள்ளைகளை எல்லாம் அரசாங்கம் வலுக்கட்டாயமா கட்டாயப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போய் பிள்ளைகளை எல்லாம் ஹாஸ்டல்ல போட்டு அவங்கள படிக்க வச்சு மாத்திட்டாங்க, திட்டம் போட்டு மாத்திட்டாங்க. அந்த நாடோடிகள் அப்படின்ற ஒரு கூட்டமே கிடையாது. அமெரிக்கால கூட நாடோடிகள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பழைய வேன் வச்சிருப்பாங்க. அமெரிக்கால நாடோடி எப்படி இருப்பாங்கன்னா பழைய வேன் வச்சிருப்பாங்க. அந்த வேன்ல தான் அவங்க வீடு. ஒரு ஊரா போவாங்க அந்த வேன்ல, ஒரு ஊரா போய் இதை ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க. சின்ன ஒரு அந்த வேனு தான் கடை அவங்களுக்கு, அந்த வேன் தான் வீடு. அந்த வேனை ஓட்டிட்டு போவாங்க. அமெரிக்கால இப்பவும் இருக்காங்க, நாடோடிகள் இருக்காங்க.
ஆனா ரஷ்யால நாடோடிகள் கிடையாது. ரஷ்யா திட்டமிட்டு அதை ஒழித்து விட்டது நாடோடிகளை. திட்டமிட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பைபிள்ல பாத்தீங்கன்னா திட்டமிட்டு எகிப்தியர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் மக்களை அடிமைகளா மாற்றினாங்க திட்டமிட்டு. யாத்திராகமம் 1 8-11 வரை படிக்கிறோம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய வகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அப்படியே அவர்களை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும் படிக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பாத்தீங்கன்னா எகிப்துல யோசேப்பு முதல்ல போறான். யோசேப்பு அந்த நாட்டையே தன்னுடைய ஞானத்தால காப்பாத்துறான். பஞ்சத்துல அழியாதபடி நாட்டையே காப்பாத்துறான். அதனால அப்போது இருந்த ராஜா யோசேப்பு குடும்பம் முழுசையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்து நல்ல பதவி கொடுத்து அவங்கள நல்லா வச்சிருந்தான். ஆனா காலப்போக்கில் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையில அவங்க நிறைய பெருகிட்டாங்க. 70 பேர் போனாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆயிட்டாங்க. 70 பேர் இருந்த வரைக்கும் கவலைப்படல. அவங்களுக்கு நல்ல பதவி, நல்ல வேலை, நல்ல வீடு. ஆனா லட்சக்கணக்கில் ஆன உடனே பயந்துட்டாங்க. இவங்க நம்ம நாட்டையே 2ஆ பிரிச்சிருவாங்க, எதிரிகளோட சேர்ந்து நம்ம கூட சண்டை போட்டு நம்ம நாட்டுல பாதியை இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. எப்படி சிங்களர்கள் இலங்கை தமிழர்களை கண்டு பயந்தார்களோ அந்த மாதிரி எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை கண்டு பயந்து அவங்களை அடிமைப்படுத்தினார்கள். அவங்களை எல்லாரையும் அடிமையாக்கி எந்த உரிமையும் கிடையாது, சம்பளம் கிடையாது, போடுறதுதான் சாப்பாடு. அவங்கள கொடுமையா கட்டட வேலை, கொடுமையான கட்டட வேலை. கட்டட வேலையிலே அதாவது குறிப்பிட்ட நேரம் கிடையாது, லீவு கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. அவங்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். திட்டமிட்டு. இது நல்ல மாற்றம் கிடையாது. ரஷ்யாவில் நாடோடிகளை படிக்க வச்சது நல்ல மாற்றம், திட்டமிட்ட மாற்றம். ஆனா இது திட்டமிடாத மாற்றம். இப்ப நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனை, ஜாதியா பிரிச்சு 4 ஜாதியா பிரிச்சு உயர்ந்த ஜாதி அவன் எல்லாம் படிக்கலாம். அவர் 2வது சத்திரியன், ஆட்சி பண்ணுறவங்க, ராஜாக்கள், பிரபுக்கள், அவங்க குடும்பம், அவங்க இந்த ஆட்சி நிர்வாகம் மட்டும் தான் படிக்கணும். இந்த உயர்ந்த ஜாதி தான் வேதம் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம் உயர்ந்த ஜாதி. 2வது சத்திரியன், அவன் நிர்வாக ஆட்சி மட்டும் தான் படிக்கணும், வேதம் படிக்க கூடாது. 3வது வைசியன், வியாபாரி, அவன் கணக்கு வழக்கு மட்டும் தான் படிக்கலாம், வேற எதுவும் படிக்க கூடாது. வேதம் படிக்க கூடாது, ஆட்சி நிர்வாகம் படிக்க கூடாது, கணக்கு வழக்கு மட்டும் தான் படிக்கலாம், ஏன்னா வியாபாரம் பண்றதுக்கு. 4வது சூத்திரன், இருக்கிறதுல தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்றோம்ல, அப்படி வச்சிருந்தாங்க. அவங்க படிக்கவே கூடாது, கட்டாயம். அவங்க அடிமை வேலை பார்க்கணும், கூலி வேலை, உடல் உழைப்பு. அவங்க தான், அவங்க எதுவும் படிக்க கூடாது. அப்படி பல வருஷமா வச்சிருந்தாங்க நம்ம நாட்டுல. அதை மனு தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதப்பட்டு, அதனாலதான் எத்தனையோ, அதனாலதான். ஆனால் அரசாங்கம் அதை திட்டமிட்டு மாற்றியது. மெக்காலே வெள்ளக்காரன் தான் அதை மாத்தினான். வெள்ளக்காரன் நல்ல நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வரல, அவன் லாபத்துக்கு தான் அவன் வந்தான். ஆனா வெள்ளக்காரன் செய்த மிகப்பெரிய நன்மை, இந்தியாவுக்கு வெள்ளக்காரன் செஞ்ச மிகப்பெரிய நன்மை, எல்லா ஜாதிகாரனும் படிக்கலான்னு மெக்காலே அப்படின்ற ஒருத்தனை கொண்டு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு எல்லா ஜாதிகாரனும் படிக்கலாம், எல்லாரையும் கண்டிப்பா படிக்க வச்சான்.
இந்த உரிமையை கொடுத்தான், சட்டத்தை ஏற்றினான். அதனாலதான் எல்லாரும் இப்போ நீங்களும் நானும் படிச்சிருக்கிறதுக்கு காரணம் அது திட்டமிடப்பட்ட வெள்ளைக்காரன் திட்டமிட்டு நமக்கு படிப்பை தந்தான். திட்டமிட்டு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நல்ல மாற்றமும் ஏற்படுத்த முடியும், கெட்ட மாற்றமும் ஏற்படுத்த முடியும். அப்புறம் திட்டமிடாமலும் மாற்றங்கள் நடக்கிறது. பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இலங்கையை பத்தி சொன்னேன். இலங்கையில சிங்களர்கள் இலங்கை தமிழர்களை நசுக்கினார்கள். வேலை வாய்ப்பு கொடுக்கல, கல்வி வாய்ப்பு கொடுக்கல, அவங்களை நசுக்கினாங்க, ஒடுக்குனாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. அநேகர் நாட்டை விட்டு போயிட்டாங்க. நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள் எல்லாம் நாட்டை விட்டு போயிட்டாங்க. கொழும்பு பகுதியில ஓரளவுக்கு இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அங்க ரொம்ப ஒன்றும் ஒரே ஒரு தடவை தான் பிரச்சனை வந்துச்சு. அங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க. கொழும்பு அல்லாத மற்ற பகுதிகளில பணக்கார நடுத்தர வர்க்கம் எவனுமே இலங்கையில இல்ல. எல்லாம் பல நாடுகளுக்கு போயிட்டான். அங்க இருக்கிறவன் கொழும்பு தவிர மற்ற பகுதியில் இருக்கிறவன் ஏழைகள் தான், போக முடியாதவன் தான் இருக்கிறான். அப்படி இலங்கையை விட்டு அந்த தமிழர்களை நசுக்கினதனுடைய ஏற்பட்ட ஒரு நன்மை என்னன்னா, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கனடாவில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிறான். அங்க போய் அவன் மற்ற நாடுகள்லாம் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணி அதுல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய நம்ம ஐக்கியத்துல ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவருடைய மகளுடைய கல்விக்காக கூட நம்ம நிதி சேகரிச்சோம். இப்போ அந்த பாஸ்டர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. அவர் அங்க இலங்கையில யுத்தம் நடந்த போது இந்தியாவில வந்து தஞ்சம் புகுந்தாரு. ராமேஸ்வரத்துல இருந்தார். அங்க இருந்தப்போ அங்க ஒரு சபைக்கு போனார். சபையில போய் தான் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு அப்புறம் ஊழியக்காரனாகி அப்புறம் இலங்கைக்கு திரும்பி போனாரு. கொஞ்சம் யுத்தம் நின்ற பிறகு இலங்கைக்கு போனாரு. அங்க ஒரு ஊழியக்காரங்கிட்ட உடன் உதவி ஊழியக்காரனாய் ஊழியம் செய்தார். இப்ப அவர்கிட்ட பல கிளை சபைகள் இருக்குது. ஒரு 10 சபையாவது இருக்கு அவர்கிட்ட. பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேரு, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வெளிநாடுகள்ல போய் ரட்சிக்கப்பட்டு, சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, பழைய வேறு மார்க்கத்துல வைராக்கியமா இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு தமிழ் சபைகள் உலகம் முழுசும் தமிழ் சபைகள் இருக்கு. ஜெர்மன்ல இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, கனடால இருக்கு. தமிழ் சபைகளை நடத்துறது யாருன்னு கேட்டா 99% இலங்கை தமிழர்கள் தான். இது திட்டமிடாத மாற்றம். திட்டமிட்டது தமிழர்களுக்கு கல்வி வாய்ப்பு கொடுக்க கூடாது, வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது, அரசியல்ல பதவி கொடுக்க கூடாது. சட்டம் இருக்கு, இலங்கையில சட்டம் இருக்கு. ஒரு தமிழன் ஜனாதிபதி ஆக முடியாது, பிரதமர் ஆக முடியாது, சபாநாயகர் ஆக முடியாது. சட்டமே இருக்கு. திட்டமிட்டு சட்டம் போட்டு நசுக்கிறாங்க. ஆனா திட்டமிடாம வேற மாதிரி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திட்டமிடாத மாற்றம். அதனால அதே மாதிரி அப்போஸ்தலர் 19 அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 19 இருந்து அங்கே ஒரு திட்டமிடாத மாற்றத்தை பார்க்கிறோம். பதிமூணு 11 பவுலின் கைகளினால் தேவன் விசேஷ 11:19 சேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். திட்டமிடாம ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. கர்த்தர் திட்டமிட்டு இருந்தாரு,
ஆனா மனுஷன் திட்டமிடல. எருசலேம் இருக்கிற விசுவாசிகளும் திட்டமிடல. உலகம் முழுசும் போய் சபைகளை ஸ்தாபிக்கணும் அவங்க திட்டம் போடல. அவங்க எருசலேமிலே உட்கார்ந்துட்டாங்க. அங்கேயே தினமும் கூடி, தினமும் ஜெபம் பண்ணி, தினமும் சாப்பிட்டு, தினந்தோறும் கம்யூனியன், தினந்தோறும் ஐக்கிய விருந்து. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் அதிகமா பணக்காரர்கள் ஏழைகளுக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள், சொத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒரு கம்யூனிட்டியா மாறிட்டாங்க. ஒரு கம்யூனிட்டியா மாறி அங்கே ஒரே இடத்துல இருந்துட்டாங்க. அது கர்த்தருடைய திட்டம் இல்லை. ஆனா அவங்க திட்டம் எருசலேம் சபை திட்டம். பவுல் ஒரு திட்டம் போட்டான். சவுல் என்கிற பவுல் ஒரு திட்டம் போட்டான். கிறிஸ்தவங்களை ஒழிச்சிடணும், இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஸ்தேவானை கொலை பண்ணா, எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணா, அடிச்சான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? 12 பேரை தவிர எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டாங்க. உலகத்தின் பல இடங்களுக்கு செதறிட்டாங்க. உறவினர்கள், நண்பர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ உலகத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. அவங்க சும்மா இருக்க முடியல. அவங்களால சுவிசேஷம் சொன்னாங்க. ஆங்காங்கே சபைகள் ஏற்பட்டது. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மூலமா யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிதான் அந்தியோகியால சபை உண்டாச்சு. அங்கதான் கிறிஸ்தவர்கள்ன்ற பேரே வந்துச்சு. இது திட்டமிடாத மாற்றம். கர்த்தர் திட்டமிட்டு இருந்தார். ஆனா எருசலேம் சபையும் திட்டமிடல. எதிரிகளான சவுலுடைய கூட்டமும் பவுலுடைய கூட்டமும் திட்டமிடல. அவங்க போட்ட திட்டம் வேற. திட்டமிடாத ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால திட்டமிடாமலும் சமூகத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இடத்துக்கு இடம் மாற்றங்கள் வேறுபடுகிறது. சமூக மாற்றம் திட்டமிட்டும் சமூக மாற்றம் நடக்கிறது, திட்டமிடாமலும் நடக்கிறது சமூக மாற்றங்கள். கடைசி தலைப்பு, ஆனா இன்னைக்கு முடியாது, அதுல 4 காரியங்கள் இருக்கிறது. நான் ரொம்ப வேகமா போக முடியாது. இது கொஞ்சம் மெதுவா போனாதான் உங்களுக்கு புரியும். சமூக மாற்றத்திற்கான காரணங்கள். சமூகத்துல மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் மக்கள் இடம் பெயர்வது, பரவுவது. அது ஒரு முதல் காரணம். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பட்டணத்துக்கு போயிட்டான். அதனால மாற்றங்கள் ஏற்படுகிறது. நிறைய பேர் எங்க அப்பா காலத்துல, எங்க அம்மா காலத்துல கிராமத்துல இருந்து சென்னைக்கு போனாங்க. என் காலத்துல சென்னையில இருந்து நாங்க இங்க வந்துட்டோம், தூத்துக்குடிக்கு. இடம் பெயர்தல்ல நிறைய மாற்றங்கள் அதுலயும் ஏற்படுகிறது. இப்ப நீங்களும் இடம் பெயர்ந்து இருப்பீங்க. நீங்க உங்க சொந்த ஊர்ல இல்லாம ஊழியத்தின் நிமித்தம், வேலை நிமித்தம் இடம் பெயர்ந்ததுனால, இப்படி அநேகர் போய் இடம் பெயர்ந்ததுனால அந்த இடத்துல சமூகத்துல ஏற்படுற மாற்றங்கள். என்ன மாற்றம் ஏற்படுது? பட்டணத்துல குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருது. வீட்டு வசதி ரொம்ப விலை அதிகமாயிருது. வீட்டு வாடகை விலை அதிகம், நிலத்தினுடைய விலை அதிகமாயிருது, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாயிருது. அப்ப பாத்தீங்கன்னா வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுனால புகை அதிகமாகி காற்று மாசுபடுகிறது. அது மாதிரி நல்ல மாற்றங்களும் நடக்கிறது. நல்ல மாற்றங்கள் கிராமத்துல சரியான வருமானம் இல்லாம இருந்தாங்க, பட்டணத்துல போய் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். சென்னையில 1 கோடி பேர் இருக்கான்னா 90 லட்சம் பேர் வெளியூர்ல இருந்து வந்தவன் தான். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், இதுல இருந்து வந்தவன் தான். 90 லட்சம் பேருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் போது சமூகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க, நல்ல கல்லூரிக்கு போறாங்க. எங்க அப்பா சென்னைக்கு போனாங்க, எங்க அப்பா அம்மா.
அப்புறம் எங்க அம்மா கல்யாணம் ஆனதுனால சென்னைக்கு போனாங்க. அதனால சென்னையில நான் படிச்சேன். சென்னையில வளர்ந்தேன். அதனால எனக்கு நல்ல பெரிய பெரிய ஊழியங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. அதே போல அரசியல் கட்சிகளோடு தொடர்பு, தலைவர்களோடு தொடர்பு, இலக்கியவாதிகளோடு தொடர்பு. அதனால எனக்கு என்னுடைய அறிவு அது அகலமானது, என்னுடைய அறிவு விரிவடைந்தது, மனசு விரிவடைந்தது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க, இங்கேயே இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த கொலையை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பாளையங்கோட்டையில தன்னுடைய அக்காவை ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் லவ் பண்ணதுனால, பிற்படுத்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் கொலை பண்ணிட்டான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ் அதிகாரி. இவனும் படிச்சவன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். ஆனா இங்கேயே குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டினதுனால 4 ஊருக்கு போயிட்டு வந்தாதான் பட்டணங்கள்ல மனசு விரிவடையும். இந்த ஜாதி வெறி பெரும்பாலும் ஜாதி வெறி பட்டணத்துல கிடையாது. பெரிய பட்டணங்கள், நான் சொல்றது மதுரையில ஜாதி உண்டு, கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு உண்டு. சென்னை ஒரு பெரிய பட்டணம். சென்னை, பாம்பே பெரிய பட்டணம். எங்க மேல் வீட்டுல ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க கத்தார்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு என்னுடைய கணவரோடு கூட பாகிஸ்தான்காரங்களும் வேலை செய்யறாங்க. அதனால பாகிஸ்தான்காரங்களும் என் கணவருக்கு நண்பர்கள். பாகிஸ்தான்காரங்க வீட்டுக்கும் நாங்க போவோம், பாகிஸ்தான்காரங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இங்க இந்தியாவில் நம்ம இருக்கும்போது பாகிஸ்தான்காரன் நமக்கு விரோதி, எதிரி, அப்படி ஒரு மனப்பான்மை. கிரிக்கெட்ல கூட நம்ம எதிரியா தான் பார்க்கிறோம் பாகிஸ்தான்காரங்க. ஆனா அவங்க வேலையை நிமித்தம் இன்னொரு நாட்டுல போய் இருக்காங்க. அங்க பாகிஸ்தான்காரங்க ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க. சமூகத்துல இடம் பெயர்வதால மாற்றம் ஏற்படுகிறது. பைபிள்லயும் அப்படி இருக்கு. ஆதியாகமம் 4 அதிகாரம். கெட்ட மாற்றமும் ஏற்படுது. கலாச்சாரம் சீரழிவு இல்லையா? இங்க இருக்கிற மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒழுக்கம், கிராமத்துல இருக்கிற பெரியவர்களை மதிக்கிற தன்மை, அதெல்லாம் பட்டணத்துல குறைந்து போகிறது. மாற்றம்னு சொல்லும் போது அதுல மைனஸும் இருக்கு, பிளஸும் இருக்கு. ஆதியாகமம் 4 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம். காயின் வேற இடத்துக்கு புறப்பட்டு போறான். அப்படி புறப்பட்டு போனதுனால அவனுடைய சன்னதி பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. ஆதியாகமம் 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் அந்த ஆதாம் ஏவாள் வசித்த இடத்தை விட்டு புறப்பட்டு நோத்துன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க குடியிருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று வருகிறார்கள். வரும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். 17ஆம் வசனத்துல 3வது வரி. அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, அதுக்கப்புறம் 19ஆம் வசனம், அவனுடைய பேரப்பிள்ளையில ஒருத்தன் 2 திருமணங்களை பண்ணுகிறான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அதுவரையும் ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஆதாமுக்கு ஏவாள். காயின் கூட ஒரே மனைவி தான் கல்யாணம் பண்ணான். ஆனா பின்னால 2 மனைவியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். பாலிகாமி, பல தாரம் என்று சொல்லக்கூடிய முறை நல்ல மாற்றம்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்த மேய்க்கிறவர்களுக்கும்
அதாவது இடம் பெயர்ந்து சென்று ஆடுகளை எடுத்துக்கொண்டு இடம் பெயர்ந்து சென்று கூடாரமிட்டு அந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு தொழிலை, ஒரு புதிய தொழில் முறையை ஆதாம் காயினுடைய வாரிசு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் 21ஆம் வசனம் 2வது வரி, கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானார். இசைக்காரி கண்டுபிடிக்க, அதுவரை இசை கிடையாது. காயினுடைய சந்ததி தான் இசையை கண்டுபிடிக்கிறார். கிண்ணறக்காரர், நாகசுரம், அவன் பேரு யூபால், அவன் தான் இசை ஞானி. இசை ஞானி யாருன்னு கேட்டா யூபால் தான், காயினுடைய வாரிசு. அதுக்கப்புறம் 22ஆம் வசனம், பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தமிழன் தான் இரும்பை உருக்கி இரும்பிலே கருவிகள் செய்யக்கூடியதை கண்டுபிடித்தான். இரும்பு காலம் தமிழகத்தில் தான் ஆரம்பித்தது என்று அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய சோதனை சாலையிலே சோதனை பண்ணி புதைப்பொருள் ஆராய்ச்சியில கிடைச்ச பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவில ஆராய்ச்சி பண்ணி முடிவு பெற்று தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். 5000 வருஷங்களுக்கு முன்னதா தமிழ்நாட்டில தான் இரும்பு உருக்கப்பட்டு முதல்ல அந்த இரும்பு காலம் தமிழகத்துல தான் ஆரம்பிச்சதுன்னு அறிவிச்சிருக்காரு. யாரும் ஆட்சேபனை பண்ணல. ஆனா அதை செஞ்சது யாருன்னு கேட்டா சில்லால். இதை செஞ்சது அவன் பேர் தூபால் காயின். அவன் காயினுடைய ஒரு சன்னதி தூபால் காயின். ஒருவேளை காயின் தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம். இதை வைத்து அதையும் முடிச்சு போட்டு பார்க்கும்போது ஒருவேளை காயின் தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தொழில்நுட்பம் வளர்கிறது பாருங்க, தொழில்நுட்பம் வளருது. அது மாதிரி கொலை 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா லாமேக்குன்றவன் கொலை பண்றான். கொலை பண்ணி சொல்றான், என்ன யாரும் தண்டிக்க முடியாது, என்ன தண்டிச்சா அவன் மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்றான். 77 பழி சுமரும் அப்படின்னு 24ஆம் வசனத்துல சொல்றான். கொலை சாதாரணமாயிடுச்சு. காயின் கொலைகாரம் தான். ஆண்டவர் அவனை தண்டிச்சார். ஆண்டவர் அவனை ஊரை விட்டு துரத்திட்டார். நாடு கடத்தப்படுவது போலதான் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். ஊரை விட்டே அவனை தள்ளி வச்சுட்டார். காயின் காலத்துல கொலை பண்ணா தண்டனை அப்படின்ற ஒரு நிலவரம் இருந்துச்சு. ஆனா அவனுடைய சன்னதி லாமேக்கு காலத்துல கொலை பண்ணா தண்டனை கிடையாது அப்படின்னு ஒரு மாற்றம் வந்துருச்சு. யாரையும் கொலை பண்ணலாம் அப்படி ஒரு மனநிலை வந்துருச்சு சமூகத்துல. அப்ப காயின் அவன் ஏதேன் இருந்த பகுதியை விட்டு நோத்துன்னு ஒரு ஊருக்கு போனதுனால இவ்வளவு மாற்றங்கள் அவனுடைய பிள்ளைகள்ல. அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். பட்டணம் என்று ஒண்ணு கிடையாது, அதுக்கு முன்னால தோட்டம் தான். முதல்ல ஒரு பட்டணத்தை கட்டுறான். அப்புறம் இசை வருது, தொழில்நுட்பம் வருது, கால்நடை தொழில் வருது, எல்லாம் வருது. பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இடம் விட்டு இடம் போறதுல பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதா கலாச்சாரம் ஒரு காரணம். கலாச்சாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கலாச்சாரத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். கலாச்சாரம்ன்றது உணவு, உடை, அதே போல பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள், சடங்குகள், இதுதான் கலாச்சாரம். கலாச்சாரம் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மொழியும் கூட கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான். பாருங்க எவ்வளவு ஒரு வட இந்திய ஆதிக்கம், ஆரியர்களுடைய ஆதிக்கம் நம் மேல ஏற்பட்டுச்சு, தமிழ மேல. அதுல பல மாற்றங்கள். திருநெல்வேலினா அல்வான்னு சொல்றோம். திருநெல்வேலி அல்வான்றது திருநெல்வேலிக்காரன் செஞ்சது இல்ல. வட இந்தியாவில இருந்து வந்த ஒருத்தர், அவங்கதான் அல்வாவை அங்க குடியேறினாங்க திருநெல்வேலியில. அவங்கதான் அந்த அல்வாவை இங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது கடைசியில திருநெல்வேலியில் தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கலாச்சாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? மாதிரி நிறைய மாற்றங்கள்.
இப்ப வெள்ளைக்காரனுடைய கலாச்சாரம், வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டான், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய மொழியை நம்ம கற்றுக்கொண்டோம். கிரிக்கெட், இந்தியாவில் எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்தியாவில் நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும், குறிப்பா நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா எந்த கிராமத்துல போனாலும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட்னா பைத்தியம். இது எப்படி வந்துச்சு? இது ஒரு கலாச்சாரம். இந்த பட்டன் அப்படி இந்த பட்டன் சட்டையில பட்டன் போடுறோம்ல, இது இந்தியாவை சார்ந்தது அல்ல, ஈரான்ல இருந்து வந்தது. பாரசீகம் ஈரான்ல இருந்து வந்துச்சு. அவங்க நமக்கு கொடுத்தது இந்த பட்டன். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உணவுல, உடையில. இப்ப எதுக்குனாலும் கேக் வெட்டுறோம், மேற்கத்திய கலாச்சாரம். சந்தோஷமான நிகழ்ச்சினா கேக் வெட்டுறோம், மேற்கத்திய கலாச்சாரம். ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறதுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறோம், அது மேற்கத்திய கலாச்சாரம். எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க, உணவுல, உடையில, பண்டிகைகள்ல, சடங்குகள்ல, பழக்க வழக்கங்கள்ல. கலாச்சாரம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆதியாகமம் 13 அதிகாரத்துல அதை குறித்து ஒன்று வாசிக்கிறோம். அதை மட்டும் தொட்டு நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 13 12 அதிகாரத்துல ஆபிரகாமும் லோத்தும் எல்லாரும் பஞ்சம் வந்துச்சு. 12 அதிகாரத்துல எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போறாங்க, தான் மனைவியை தங்கச்சின்னு போய் சொல்றான். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனவன பார்வோன் என்ன செய்யறான்? பார்வோனுக்கு அவன் குடும்பத்துக்கும் வாதைகள் வருது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தங்கச்சி இல்ல மனைவின்னு. அப்புறம் பயந்து ஒப்படைச்சிடறான். சாராள திரும்ப பத்திரமா ஒப்படைச்சிடறான். நிறைய நன்கொடைகளை கொடுக்கறான், நிறைய வேலைக்காரிகளை. அப்படி ஒரு வேலைக்காரி தான் ஆகார். நிறைய வேலைக்காரிகளை நான் பொண்ண. அப்புறம்தான் ஆபிரகாம் பணக்காரனாகவே மாறுறான். அது வரைக்கும் ஆபிரகாம் பணக்காரன் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எப்படி பணக்காரன் ஆனானா? எகிப்துக்கு போனதுனால பெரிய பணக்காரன் ஆகுறான். திருப்பி எங்க இருந்து கானானுக்கு திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு நடுவுல, 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால 2 பேர் வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது. ஆபிரகாம் சொல்றான், நம்ம ரொம்ப பெருசாயிட்டோம், அதனால உன் வேலைக்காரனுக்கும் என் வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது, நமக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் தனித்தனியா செய்வோம், தனித்தனியா தொழில் செய்வோம். நீ வேற ஊர்ல இரு, நான் வேற ஊர்ல இருக்கிறேன். அதனால நீ ஒரு ஊர்ல இரு, நீ ஒரு ஊரை செலக்ட் பண்ணு, நான் வேற ஊர்ல இருக்கிறேன் போது லோத்து ஒரு ஊரை செலக்ட் பண்றான். அந்த ஊரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்துல 13 வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல, அப்ப லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. சோதம் கொமராவுக்கு லோத்து போவதற்கு முடிவு செய்தான். சோதம் கொமராவை செலக்ட் பண்ணான் லோத்து. ஏன் செலக்ட் பண்ணா? அது எகிப்தை போல இருந்தது. ஏன்னா எகிப்துக்கு போயிட்டு வந்தான். அந்த கலாச்சாரம் அவனை அதிகமாய் அவனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கி இருந்தது. அதனாலதான் அவன் சோதம் குமாரைக்கு அவன் போனது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனாலதான் அவனுக்கு 2 பிரச்சனை அங்க வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். சித்தம் இல்லாம அங்க போனாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அதனால சில கஷ்டங்களை பட்டான், ஆனாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அந்த எகிப்து கலாச்சாரம் அவனுடைய முடிவெடுக்கிற தப்பான முடிவெடுக்கும்படி அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதனால இடம் பெயர்தல், கலாச்சாரம், இன்னும் 2 காரியங்கள் உண்டு. அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புல கேள்வி பதில் நேரத்துக்கு உண்டு. நாம ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல இந்த வகுப்புக்காக நன்றி.
ஆண்டவரே, சமூகவியலை பத்தி எங்களுக்கு ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுதல் தேவை. ஒரு அவுட்லைன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் தலைமை பண்புக்கு அது உதவி செய்யும். சமூகம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது. கல்வியில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பணத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், வேலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படி இருக்கதான் செய்யும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீ மாற்ற முடியாது. ஆனா அவங்கள சமமா மதிக்கணும், சமமா நேசிக்கணும். ஏழையோ பணக்காரனோ, படிச்சவனோ படிக்காதவனோ, முதலாளியோ தொழிலாளியோ, அவனை நேசிக்கணும், மதிக்கணும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, மட்டுமல்ல, பணக்காரனையோ முதலாளியோ வெறுத்தரக்கூடாது. ஏழையோ தொழிலாளியோ அவமரியாதை செய்து விடக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யும். மாற்றங்களை குறித்து, மாற்றங்கள் திட்டமிட்டு நடக்கிறது, திட்டமிடாமலும் நடக்கிறது என்று நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, இடத்துக்கு இடம் மாற்றங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆண்டவரே, நல்ல மாற்றங்கள் சமூகத்துல நடக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய திட்டப்படி நடக்க ஜெபிக்கிறோம். அதே போல மாற்றத்துக்கான கருவிகள், காரணங்கள், இடம் பெயர்வது, கலாச்சாரம். ஆண்டவரே, எங்களுடைய கலாச்சாரம் உமக்கு பிரியமானதாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் இடம் பெயர்வது உங்களுக்கு சித்தமான இடத்துக்கு மட்டும் நாங்கள் செல்ல, யோபு லோத்தை போல உங்களுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு பெயர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கே எங்களை வைக்க சித்தம் கொள்கிறீரோ அங்கே நாங்கள் இருக்க உதவி செய்வீராக. இந்த வகுப்புக்கு வந்தவர்களை ஆசீர்வதியும், ஹோஸ்டை ஆசீர்வதியும், ரெக்கார்ட் பண்ற தம்பியை ஆசீர்வதியும். வராதவர்களை கொண்டு வாரும், வர வேண்டியவர்களை கொண்டு வாரும். அடுத்த வகுப்பை பொறுப்படுத்திக் கொள்ளும். பரீட்சை எழுத வேண்டியவர்கள் 3 பரீட்சைகளை எழுதுவதற்கு உதவி செய்வீராக. அடுத்த வகுப்பை பொறுப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.